அகில உலக சூப்பர் ஸ்டார் திரு சிவா அவர்கள். இப்போதான் வளர்ந்து வரேன்றாங்க, நான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போல நம்மளை. அந்த அளவுக்கு நமக்கு அன்பாக நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ சார். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். எஸ்பெஷலாக உங்கள் காஸ்டியூம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தப்பாக நினச்சிக்காங்க. முருகராஜ் சார், உங்கள் ஷோலேருந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு காலையில் கூட விமர்சனம்லாம் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் தில்லுமுல்லு. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை வச்சுட்டு இது சைனீஸில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு லைனாக போட்டு இதுக்கு எப்படி கிளாப் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து பயங்கரமாக எழுதிருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைம்லேயே யாயாவுடைய ஆடியோ லான்ச் வந்துடுச்சு. யாயா எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் வந்து சொன்னால் புரியாது அண்ட் தில்லுமுல்லு ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, படம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் ஷூட்டிங் போய்ட்டு வெளில வந்து அப்படி நிற்பார். ஐயோ இன்றைக்கி இவர் கூப்பிடவே இல்லையே, இவர் எதனா நம்ம தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்ட்டு. ராஜ்சேகர் சார் அந்தளவுக்கு என்னை ஃபாலோ பண்ணி நான் அவர்கிட்ட 2 பேர்கிட்ட அமிச்சேன். அது சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை விட்டு எதுனா போச்சுன்னா அதோட பெருசாக ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் முருகராஜ் சார். அவருக்காக இந்த படத்தை ஒத்துக்கிட்டு நான் சந்தானம் வந்து ஆடியோ லான்ச் அந்த ஸ்டில் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம். அப்போது சந்தானம் நானும் பேசின ஒரு முதல் வார்த்தை என்னென்னா, இந்த படம் முருகராஜ் அண்ணனுக்காக பண்ணுறோம், இந்த படம் வெற்றி அடையணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு படம் நம்ம பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுப்போம். அதில் நான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அது என்ன பவர் ஸ்டார் தான். அது என்னென்னா, எப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு லாங்குவேஜோட ஸ்டார், ஒரு ஹாலிவுட் ஸ்டார் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நானும் அவரோட ஷூட் பண்ணுவோம். எனக்கு மைண்ட் செட் நான் சரி ஃப்ரீக்வன்சி வருமா போகுமா ஒன்றுமே புரியல. ஒரு நாள் வந்து ஒரே சீனு, நான் உங்கள் பர்மிஷன் கேட்டே சொல்லிடுறேன் சார். நான் ரோட்டில் நடந்து வர மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கேரக்டர் வந்து யூரோப்பியன் மாடலாக பண்ணியிருக்காரு, ஃபேஷன் மாடலாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் அவர் மாடலிங்கில் வந்து கலக்கியிருக்காரு. அப்போ ரோட்டில் நடந்து வருவோம். அவர் வந்து இந்த டைட்டானிக் அந்த ஜாக் ஹேர் ஸ்டைலில் இருப்பார். அப்போது நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன், என்ன சோகமாக வரீங்க, எல்லாமே அந்த பையன்தான்ப்பா. யாருண்ணே? சேவாக். இதுதான் டைலாக். டி நகரில் ஹெவி டிராஃபிக்கு போயிட்டுருக்கு, நான் ஓடி வரேன். என்னென்ன இப்படி வரீங்க சோகமா? எல்லாமே அவன் தான்ப்பா. யாருண்ணே? அதான் அந்த கேசவன் அப்படின்ட்டாரு. நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து யோசிக்கிறேன், ஒருத்தர் சேவாக எப்படா கேசவன் சொல்லுவோம், சேவாக தோனின்னு சொல்லலாம், இல்லைன்னா டிராவிடுன்னு சொல்லலாம், சேவாக கேசவன்ட்டாரு. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பாருறேன், ஒரு மைண்டு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக ஒரு பேப்பர் பணம் எடுத்து எழுதிலாம் பார்க்கும்போது சேவாக் கேசவ் அப்படின்ட்டு அவரே திருப்பிட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. இப்போ அவர் வந்து சம் அஃபிஷியல் ட்ரிப்பாக எங்கே இருக்கார் சார்? எங்கே இருக்கு? ஓகே, டெல்லிக்கு ஒரு மீட்டிங் போயிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஹலோ, அவர் வந்து அப்புறம் கோச்சிக்கு போகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் இது மாதிரி புது புது விஷயங்களை நாங்கள் இந்த படத்தில் கற்றுருக்கோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு தான் கிடச்சிது. இது வரைக்கும் என்னை வந்து இன்னைக்கு சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நீங்களாம் சந்தோஷம் ஆகணுன்றதுக்காக சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் சோகமாக இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு நாள் ஆல்மோஸ்ட் எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு அவர் கூட நடிக்கும் போது. என்னென்னா, காலையில் போகிறேன், ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்த உடனே என்னப்பா நம்ம 2 பேர் அப்படியே பிரதர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்படியே நான் மியூட் ஆகிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு எங்கே இருக்கோம், என்ன நடக்குது, என்ன படம் அப்படின்றது ஒன்றுமே புரியல எனக்கு. அவர் சொல்லிட்டாரு, அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நான் மெட்ராஸ்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், டெல்லிக்கு போகிறேன். ஐம் வெரி ஹாப்பி. அந்த இன்னும் நிறைய இருக்குது, டப்பிங்லாம் முடிஞ்சிச்சு, அது ஒரு சந்தோஷம். பாதி விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில். அண்ட் இந்த படத்தை பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆனோம். என்னுடைய ஃப்ரெண்டு சந்தானம், இதை ஏன் நான் என் ஃப்ரெண்டு சந்தானம், நண்பன் சந்தானம், இது வரைக்கும் நான் யாருமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏன் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன்னா என் நண்பன் சந்தானம்னு சொல்லி ஆகணும்.
ஐ திங்க் ஐ கேன் டாக் நவ். என்னென்னா தில்லுமுல்லுக்கு வந்து ஒரு நாள் சந்தானம் தேவை அப்படின்னும் போது நம்ம பத்ரி சார் போய் அவர் மீட் பண்ணியிருக்காரு. சந்தானம் இப்போ எந்தளவுக்கு பிஸியாக இருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி நான் கேட்டேன், பிரதர் வந்துடுறீங்களே அப்படின்னு. டெஃபினட்டாக 200% வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு 3 ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு. 3 ஷூட்டிங் இருக்கா? காலைல இந்த படம், அதுக்கப்புறம் ஒரு 2 hours இந்த படம், அதுக்கப்புறம் அந்த படம் அப்படின்னாரு. இது ஒன்றும் வேறு வேறு ஏரியாவில் இருக்கும். சந்தானம் வந்து நாங்கள் திருமுழு கேட்டு சொன்னது வரையும், அண்ணே டெஃபினட்டாக பண்ணுறேண்ணே, நீங்கள் என்ன மாதிரி சிவா என் ஃப்ரெண்டு, இந்த படத்துக்கு எனக்கு பேமெண்ட் வேண்டாம், நீங்கள் ஒரு பொக்கே கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொன்னார். எந்த ஃப்ரெண்டு அதை சொல்லுவான்? அதுதான் சந்தானம். இருந்தாலும் நம்ம ப்ரொடியூசர்லாம் அவருக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து இன்றைக்கி அவர் லெவலில் இருந்து பேசணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அண்ட் இட்ஸ் a வெரி நைஸ் ஹியூமன் பீயிங்.